இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கும் கும்பராசியினருக்கு 29/3/2025 முதல் புதிய சிறப்பு யோகங்கள் நிறைந்த ஒரு பயிற்சியா இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி ஜென்ம ராசியிலிருந்து 2ஆம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அவரது அருட்பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய ராசிகள்ல பதிகிறது. இது வாக்கிய திருக்கணித ரீதியான சனி பயிற்சி ஆகுங்க. இந்த சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது, கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வருகிறது, தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது, கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும், மேச ராசிக்கு ஏழரை சனியாக வருகிறதுங்க. இதுவரை அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்த கடக ராசிக்கு அது விலகுகிறது, சிம்ம ராசிக்கு கண்டக சனி விலகுகிறது, விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், மகர ராசிக்கு ஏழரை சனியும் விலகுகிறதுங்க. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு என்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நல்ல நன்மைகளை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஊருக்கு அருகிலுள்ள சிவாலயங்களில் இருக்கும் சனி பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, கஞ்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகிலுள்ள கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாங்க. அது மட்டுமில்லாமல் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கும்பச்சனி குடம் குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் போற்றப்படும் சனி பகவான் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரிக்குங்க. நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்புகள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கலாங்க. அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையுங்க. அனைத்து கட்சிகளும் தேர்தல் களம் சவாலாக போட்டியாக அமையுங்க. இருந்தாலும் முடிவில் மக்கள் விரும்பியபடி நல்லாட்சி அமையுங்க. முற்காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க குடும்பத்தில் சஞ்சரிக்கும் தன்னுடைய பலத்தால் வழிபிறக்க இருக்குது. அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றிக்கனியை பறிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள். தங்கம், வெள்ளி போன்றவற்றின் விலை நினைக்க இயலாத அளவிற்கு உயருங்க. திடீரென விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். குறிப்பாக பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலை சனி பயிற்சி காலத்திலிருந்து இறங்குமுகமாக இருக்கும். இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு மேல் விலை ஏறிக்கொண்டே சென்று உச்சத்தை தொடங்க. சனியினுடைய வக்ர காலத்திலும் செவ்வாய் சனியோடு சம்பந்தப்படும் நேரத்திலும் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். உலக நாடுகளுக்குள் பிரச்சனைகள் தலை தூக்குங்க. புகழ்பெற்ற அரசியல் பிரமுகர்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. செந்நிற காய்கறிகள், வெள்ளை நிற உணவுப் பொருட்கள் ஆகியவற்றுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இப்படிப்பட்ட இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம சனியாக உலாவி வந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் அடியெடுத்து வைக்கிறாருங்க. இப்போது குடும்ப சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுகிறது. ஜென்ம சனி விலகிவிட்டது. இப்போது நடைபெறும் குடும்ப சனியினுடைய ஆதிக்கத்தால் குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. கடுமையாக முயற்சித்து இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் நடைபெற தொடங்குங்க. மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். விலகும் சனியை விரும்பி வழிபட அதற்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு
சென்று வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி வருகிறார். எனவே குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலுங்க. தள்ளி போன கல்யாண காரியங்கள் இப்பொழுது திடீரென முடிவாகி மகிழ்ச்சியை வழங்கும். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறலாங்க. இடமாற்றங்கள் இனிமை தரும் விதத்தில் அமையுங்க. கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் கைகூடி வருங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்போடு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீங்க. பொருளாதார நிலை திருப்தி தரும் விதமாக அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய பார்வை பலன்களாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய பார்வை 4, 8, 11 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. குறிப்பாக கல்வி முன்னேற்றம் ஏற்படுங்க. வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. தாய் வழி ஆதரவு திருப்தி தருங்க. வெளிநாட்டில் இருந்து தாய் நாட்டிற்கு திரும்பி வர இயலாமல் தத்தளித்தவர்களுக்கு இப்பொழுது பிரச்சனைகள்ல இருந்து விடுபடும் நேரமாகும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போது கிடைக்குங்க. சனியினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால ஆரோக்கிய தொல்லைகள் வரதாங்க செய்யும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருப்பினும் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்து கொள்ளுங்கள். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது நல்லது. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருங்க. பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்துங்க. இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குது. அதே போல் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் பதிவதால் தொழிலில் திருப்திகரமான லாபம் வந்து சேருங்க. இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு கிளை தொழில்கள் தொடங்கும் யோகம் உண்டு. இளைய சகோதரரோடு இருந்த பகை மாறுங்க. வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து சேர இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இப்பொழுது கிடைக்கலாங்க. அரசு சார்ந்த பணிகள் சேர விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு அவை கைகூடக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் சகோதரர்களால் நன்மை உண்டு. குடும்பத்தினர் புனித யாத்திரை செல்லும் வாய்ப்புகள் கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தடைகளும் தாமதங்களும் அகலும். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. தொழில் மற்றும் ஒப்பந்தங்கள் திருப்தி தரும் விதத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த சனி பயிற்சியால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த சனி பயிற்சியினுடைய விளைவாக பெண்களுக்கு செல்வ நிலை உயருங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். நல்ல காரியங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து நடைபெறுங்க. கணவன் மனைவிக்குள் ஒருவரை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். பிள்ளைகளுடைய எதிர்கால கனவுகளை நனவாக்குவீங்க. சுப செலவுகள் அதிகரிக்குங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கொடுங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருவதோடு கேட்ட சலுகைகளும் கிடைக்க இருக்கு. ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் செய்ய முன்வர இருக்கீங்க. இதனால் கும்பராசினியர்களுக்கு இக்காலகட்டங்களில் கடல் தாண்டி செல்லும் யோகம் உண்டு. பங்கு சந்தையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு லாபம் திருப்தி தருங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க இருக்குது. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் சனி பகவானை பூஜித்தும் நேசித்தும் வழிபடுவதோடு சனி பகவானுக்குரிய கவசத்தை வாசித்து வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.